இன்றைக்கி நம்ம 12th அக்கௌண்டன்சி 4th சாப்டர் குட்வில் சாப்டரில் 6th சம் இல்லஸ்ட்ரேஷன் சம்மை பார்க்க போகிறோம். For the purpose of admitting a new partner, a firm has decided to value its goodwill at 3 years of purchase of the average profit of last 4 years using weighted average method. இந்த இதில் நம்ம weighted average method யூஸ் பண்ண போகிறோம். Profits of the past 4 years and the respective weights are as follows. அப்படின்ட்டு 4 இயர்ஸோட ப்ராஃபிட்ஸும் வெயிட்டும் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதை எப்படி நம்ம பண்ணுறதுன்னு இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு கேல்குலேஷன் ஆஃப் அட்ஜஸ்டட் வெயிட்டட் ப்ராஃபிட்டு கண்டுபிடிக்கணும். இதில் ஃபஸ்ட் நம்ம காலம் போட்டு தான் இதை பண்ணணும். இயர், ப்ராஃபிட், வெயிட்டு, வெயிட்டட் ப்ராஃபிட் வரிசையாக நான் எழுதியிருக்கேன். இயர் வந்து 2015, 2016, 2017, 2018 நமக்கு கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட்ஸ் வந்து ஃபஸ்ட் இயருக்கு 20,000, செகண்ட் இயருக்கு 22,000, தேர்ட் இயருக்கு 24,000, ஃபோர்த் இயருக்கு 28,000 நமக்கு தந்திருக்காங்க. வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 1, 2, 3, 4 இதை நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ வெயிட்டட் ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த ரெண்டத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி போடணும். 20,000ஐயும் 1ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 20,000, 22,000ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது 44,000, 24,000ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது 72,000, 28,000ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது 1,12,000. இப்போது இதையும் நம்ம ஆட் பண்ணணும். வெயிட்டை ஃபுல்லாக ஆட் பண்ணும்போது நமக்கு 10 வருது. இந்த வெயிட்டட் ப்ராஃபிட்டை ஃபுல்லாக ஆட் பண்ணும்போது 2,48,000 நமக்கு வருது. நெக்ஸ்ட்டு வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட்டு கண்டுபிடிக்கணும். இதோட ஃபார்முலா நம்ம வெயிட்டட் ப்ராஃபிட்டோட டோட்டல் கண்டுபிடிச்சிருக்கோமா அதை தான் போடணும். டோட்டல் வெயிட்டட் ப்ராஃபிட் பை டோட்டல் வெயிட். நம்ம ரெண்டையும் டோட்டல் பண்ணி வச்சுருக்கோம். அந்த ரெண்டே தான் நம்ம இப்போ போட போகிறோம். டோட்டல் வெயிட்டட் ப்ராஃபிட் 2,48,000 கண்டுபிடிச்சிருக்கோம். டோட்டல் வெயிட்டு 10ன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இதை ரெண்டையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது 24,800 வரும். இது வந்து வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு குட்வில் கண்டுபிடிக்கணும். குட்வில்லோட ஃபார்முலா வந்து என்னென்னா வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட். நம்ம ஆவரேஜ் ப்ராஃபிட்டு கண்டுபிடிக்கும் போது வெறும் ஆவரேஜ் ப்ராஃபிட்னு நம்பர் ஆஃப் பர்ச்சேஸ் இயர் போட்டுட்டு இருந்தோம். இப்போ இது வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட்னால வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்டு நம்பர் ஆஃப் பர்ச்சேசிங் இயர்ஸ்ன்னு நம்ம போடணும். இப்போ வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் 24,800 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இன்டு நமக்கு நம்பர் ஆஃப் பர்ச்சேசிங் இயர்ஸ் 3ன்னு தந்திருந்தாங்க. அப்போ டோட்டலாக நம்ம இதை வந்து மல்டிப்ளை பண்ணும்போது 74,400 நமக்கு வருது. இதுதான் ஆன்சர்.